பக்ராம் ஏர்பேஸ் அப்படிங்கிறது அமெரிக்காக்கு ஏன் முக்கியம், அதை விட ஆப்கானிஸ்தானுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரம் காபூல். காபூல் வந்து ஒரு 40 மைல் தொலைவில் தான் இந்த பக்ராம் அப்படிங்கிற ஏர்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பக்ராம் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது பர்வான் ப்ரொவின்ஸ், இந்த பர்வான் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறதுலாம் அமெரிக்காவினுடைய மிலிட்டரி பேஸ், லார்ஜஸ்ட் மிலிட்டரி பேஸ் ஒரு 20 வருஷத்துக்கு அதுவாக தான் இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய ரன்வேங்கிறது ஹெவி பாம்பர்ஸா இருக்கட்டும், கார்கோ பிளேன்ஸ் C-17 ஹெவி பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது B-52S ஃபைட்டர் ஜெட், அட்டாக் ஹெலிகாப்டர், இது எல்லாமே தரையிறங்குவதற்கும் வானத்தில் பறப்பதற்கும் சரியான ஒரு ரன்வேயாக இருந்துச்சு. இது எல்லாம் தான் இந்த பக்ராம் ஏர்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஏர்பேஸாக கணக்கிடப்படுகிறது. இப்போ இது அமெரிக்காவுக்கு ஏன் தேவை அப்படின்னா, சீனாவை இங்கே உட்கார்ந்துக்கிட்டே உளவு பார்க்கலாம். இந்த பக்ராம் ஏர்பேஸுக்கும் சீனாவினுடைய எல்லைக்கும் 1 மணி நேரம் தான். அப்போ இங்கே இருந்து மிகப்பெரிய அளவில் சென்ட்ரல் ஏஷியாவையும் இல்லாட்டி பிற பகுதிகளையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், சீனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரஷ்யா உள்ளே வராமல் இருப்பதற்கு நம்முடைய இராணுவத்தை அங்கே நிப்பாட்டிடலாம். அமெரிக்காவினுடைய ப்ரைடு, அமெரிக்கா இழந்துருச்சுல பக்ராம் ஏர்பேஸை 2021 எகெயின் அந்த ப்ரைடை நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லலாம். இதே மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷனை வச்சு தான் ஆப்கானிஸ்தான் பக்ராம் ஏர்பேஸ் எங்களுடையது, நாங்கள் தான் பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்ல, அது பொய் மட்டும்தான். அதை பில்ட் பண்ணது சோவியத் யூனியன், ரஷ்யா. இப்போதைக்கு அதுலேருந்து ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் 20 வருஷம் போராடுறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்கிற அறிவிப்பை தாலிபன்கள் கொடுத்திருக்கிறார்கள்.